அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தொக்கு செய்யலாம். வானல் வச்சு சூடு பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் வெறும் வானல்லே வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் இதில் எதுவுமே சேர்க்க வேணாம். மீடியமான தீ வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரும். ரொம்பவும் தீய விடக்கூடாது. நல்லா வறுத்தாச்சு. வாசம் வருது. கடுகு பாருங்கள் நல்லா படன்னு பொரிஞ்சு வருது. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை இதில் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய்லாம் எதுவுமே தேவையில்லை. இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனால் கூட வெளியில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லா இதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நான் வறுத்து விட்டுக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் இருந்தால் கூட தாளிக்கிற சமயத்தில் அப்படியே நேராக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. அதில் இருக்க ஈரம் எல்லாம் போயிடுச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வானல் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கு பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரட்டும். நல்லா பூண்டு ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது பூண்டு இன்னும் நல்லா வதங்கி வந்துடும். ரெண்டுத்தையும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வெங்காயம் இப்போ தான் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணிலாம் நல்லா சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெளியில் வைக்கிற பொருளுக்கு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா புளி உப்புலாம் கொஞ்சம் முனைக்கவே சேர்த்துக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா சுண்டி சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் இதுக்கு. இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் கெடாமல் இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம். டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெளியூர் பையனை எங்கன்னா போனால் கூட இதை மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி.